பொருளை வாட்டுனுச்சுன்னா மீண்டுக்கலாம், மீட்டு எடுத்துடலாம். உடலையே வாட்டுதுன்னா என்ன பண்ண முடியும்? மனசை வாட்டும், சிரசை வாட்டும், உங்களுடைய மூட்டு எலும்பு இவைகளில் பிரச்சனைகள் வரும், கொடிய நோய்கள் உங்களை தாக்கும். இவைகள்லாம் உங்களுக்கு வந்து உங்களுக்கு தொல்லைகளை கொடுக்கும். ஏனென்றால் உங்கள் சிரசில் இருக்கின்ற ராகுவும் அது நகர்ந்தால் உங்களுடைய 12ஆம் இடத்திற்கு செல்லும், இருக்கும் வரை உங்களை அப்படிதான் செய்யும். அதுவும் இந்த மார்ச் மாதத்தை பொறுத்தவரை நீங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். இந்த மார்ச் மாத பலன் S7 டிவைன் அன்பு நேயர்கள் மிக கவனமாக கும்பராசி நேயர்கள் இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த காலக்கணிதம் உங்களுக்கு சொல்லக்கூடிய அறிவுறுத்தல் ஆகும். அறிவின் தெளிவின்படி நீங்கள் இருந்தாலும் நீங்கள் பிறரோடு கேட்டு தெரிந்து அதன் மூலமாக உங்களை செயல்பாட்டில் இறக்கினால் ஓரளவு முன்ஜாக்கிரதையாக நீங்கள் தப்பிக்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு விபத்துகளோ பிரச்சனைகளோ பொருளாதார இழப்போ கண்டிப்பாக வந்தே தீரும். அதிலிருந்து நீங்கள் மாட்டாத வெளியில் போக முடியாது. இது மாத கிரக நிலைகள் இருந்தாலும் உங்கள் பிறப்பு ஜாதகத்தோடைய ரகசியத்தோடு உங்களுடைய திசாபுத்தியாந்திர நிலையோடு கலந்து பார்க்கும்போது அது எந்த மாதிரி கோணத்தில் எடுத்து செல்லப் போகிறது என்பதை தான் நாம் உணர வேண்டும். ஒரு பானை சாதத்தில் ஒரு சோறு பதன்னு சொல்லிட்டு இந்த எப்படியே கிளறி எடுத்துருவாங்க. ஆனால் அதில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, சில சாதம் வேகாதே இருக்கும். ஒன்று வடிக்கிற முறையிலையும் பிரச்சனை இருக்கும், பதம் பார்த்தவங்கள மூலமாகவும் அந்த பிரச்சனை இருக்கும். அதே நேரத்தில் இயற்கையே இவங்களை இழுத்து மாட்டி விட்டுரும். அப்படி தான் உங்களோட வாழ்க்கையில் நடக்கப் போகிறது. கும்பராசியை பொறுத்தவரையும் மிக அற்புதமான நுட்பமான சிந்தனையின் மூலமாக செயல்படக்கூடிய ஒரு உண்மையானவர்கள் கூட. என்கிட்ட இவ்வளவு காசு வந்ததுங்க, அதை விட மேற்கொண்டு இவ்வளோ காசு வந்தது தெளிவாக சொல்லுவாங்க, பயப்படவே மாட்டாங்க.